ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய கௌதம் சார் பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கிய ஆசைப்பட்ட அந்த வீட்டை வாங்கி ஆனால் அவசரமாக ஆரம்பிக்கிறதுக்காக அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக அந்த வீட்டு ஓனரை பார்க்க போயிட்டே இருக்காங்க. அந்த வழியில் பார்த்திங்கன்னா இந்த அஞ்சலி கிராஸ் ஆகிறத கவனிக்கிறாங்க. அப்போ எங்கே அந்த அஞ்சலி, அதுவும் இந்த டைமில் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா யோசிச்சுக்கிட்டு சரி இவ்வளோ ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நம்முடைய கௌதம் சார் பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணி பின்னாடியே போகிறாருங்க. போகிறப்ப பார்த்திங்கன்னா அவர் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. பால் அடிஞ்சு வீட்டுக்குள்ளே அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மகேஷ் இருக்காங்க. அவங்ககிட்ட போயிட்டு இந்த அஞ்சலி பேசுகிறாங்க. எதுக்காக இந்த அஞ்சலி இந்த மகேஷ் மீட் பண்ணி பேசணும், என்ன காரணமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி மறைஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எதுக்காக நம்முடைய மகேஷை வர சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட காசு இல்லை, எனக்கு கொஞ்சம் காசு கொடுத்து உதவு, நான் உனக்கு எவ்வளோ காசு கொடுத்துருக்கேன், என் கஷ்ட காலத்தில் இப்போ உதவு, பின்னாடி உனக்கு எல்லாமே குடிச்சு நான் ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பித்து அந்த காசெல்லாம் உனக்கு திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ ஒரு பணம் காய்க்கிற மரமாக இருந்தப்போ தான் நான் உங்ககிட்ட காசு வாங்கினேன். நான் இப்போ உங்ககிட்ட சல்லி பைசா தராதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ யாரோ நான் யாரோன்ற மாதிரி நம்முடைய மகேஷ் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. நம்முடைய கௌதம் பார்த்திங்கன்னா இந்த அஞ்சலி அந்த வீட்டு பாலடைஞ்சு பங்களாவிலேருந்து வெளியே வர்றதை கையும் களவும் பிடிச்சிடறாங்க. பிடிச்சிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா, ஏன் அஞ்சலி நீ கொஞ்சம் கூட தெரிய மாட்டா, கார்த்தியை தான் ஏமாத்தினேன், இப்போ எதுக்காக இந்த மகேஷை இங்கே மீட் பண்ணி பேசினேன், உனக்கு கொஞ்சம் கூட அறிவியா இல்லையா, உனக்கு திருந்தணும் ஏதாவது நினைப்பு இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சர்ற மாதிரியே அந்த அஞ்சலியை பார்த்து கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணமே நீ உன்னுடைய ஒய்ஃப் தான், மரியாதை என்னை கார்த்திகோட சேர்த்து வைங்க அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்திங்கன்னா, நான் எங்களால் கேட்டில, அது உன் வாயாலே உன்னாலுமே உன் வாழ்க்கை கெட்டுருச்சு, நீ இதுக்கு மேலே கார்த்திக் கூட சேர்ந்து வாழ்ன்றது துளி கூட நீ நினச்சி பார்க்கக்கூடாது. அதுபோக உனக்கு கூடிய சீக்கிரம் கோர்ட்லேருந்து டிவோர்ஸ் நோட்டீஸ் வரும், கோர்ட்டில் மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய கௌதம் சார் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாருங்க. வீட்டுக்கு போயிட்ட பிறகு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்ட பிறகு பார்த்திங்கன்னா நம்முடைய கௌதம் சார் பார்த்திங்கன்னா இலக்கியா கிட்ட அந்த அஞ்சலி இன்னும் திறந்தழகு இலக்கியா இன்னுமே ஃப்ராடு தனம் ஃபோர்ஜரி எல்லாம் தான் பண்ணிட்டார். இன்றைக்கி நான் அட்வான்ஸ் கொடுக்க போகிற வழியில் பார்த்திங்கன்னா அந்த மகேஷ்க்கு மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தா, அதனால் இவெல்லாம் கார்த்திக் செட் ஆக மாட்டான், நாம் தெரியாத பிரியா நடிக்க ஏற்பாடு பண்ணிட்டுன்னு நினச்சேன். ஆனால் இப்போ தான் கரெக்டாக இருக்கா, அவங்க ரெண்டு பேர் தான் ஜோடி சேரணும், இந்த அஞ்சலி திறந்த மாட்டேன், எந்த காலத்துக்கு அவளை டீலில் விட வேண்டியதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வரப்போகிற எபிசோடில் இது நடப்பு. இந்த வீடியோஸ் லைக் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.